If you say you must keep the 10 commandments, 10 கட்டளைகளை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்வீர்களானால் they cannot keep the 10 commandments. அவங்களால முடியாது. And every time you say if you don't keep the 10 commandments, ஒவ்வொரு முறை நீங்க சொல்றீங்க அதை செய்யாவிட்டால், I'll tell you exactly what happened many years ago as I was sitting in church. நான் ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்க अनेक வருஷங்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்று சொல்கிறேன். This preacher said, இந்த போதகர் சொன்னார், if you don't give to God, நீ தேவனுக்கு கொடுக்கலன்னு சொன்னா you will have to pay through doctor's bills. நீங்க டாக்டர் பில்ஸ் மூலமாக நீங்க கொடுப்பீங்க. You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Offering back come put everything. காணிக்கை போய் வரும்போது இருக்கிறது எல்லாம் போட்டுறது. Why? ஏன்? Because I did not see as God the Father. நான் பிதாவை தேவனை பிதாவாக பார்க்கவில்லை. I saw him as Godfather in the movie. படத்துல பார்க்கிற காட்ஃபாதராக அவரை பார்த்தேன். Because if you don't give money, I will shoot you. நான் நீ பணம் கொடுக்கலனா உன்னை ஷூட் பண்ணிடுவேன். So don't do anything, Lord. ஆண்டவரே ஒண்ணும் செய்யாதீங்க. I'll pay my நான் கொடுத்துறேன். tip. நான் டிப்ஸ் கொடுத்துறேன். So that based on this you're not going to mess with me. இதை குறித்து தான் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. I'm going to give you something too so that you are not angry with me. நான் ஏதாவது கொடுத்துறேன், என் மேல நீங்க கோபப்பட வேண்டாம். I've heard preaching. நான் இந்த பத்தி பிரசங்கமும் கேட்டிருக்கிறேன். And said if you don't do these things right, இதெல்லாம் நீங்க சரியா செய்யலனா you will have accidents. ஆக்சிடென்ட் நடக்கும். And so I was terrified everywhere I went. நான் எங்கலாம் போறேனே எனக்கு ஒரு பயம். Now this is serious. I heard these things. இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், இது உண்மை. Now you know what happens? You're killing the people who are under the old covenant teaching. பழைய உடன்படிக்கையின் மூலமாக நாம் ஜனங்களை கொலை செய்கிறோம். You can't keep it yourself. நீங்கள் அதை வைக்கவே முடியாது. And you're trying your congregation to keep it. ஆனால் சபைக்கு மட்டும் அது செய்யும்படி சொல்கிறார்கள். One more good thing is be holy, be holy. இன்னொரு நல்ல காரியம் பரிசுத்தமாயிரு, பரிசுத்தமாயிரு. Now you tell me how to be holy. எப்படி பரிசுத்தமா இருக்கிறது நீங்க சொல்லுங்க. You please tell me. நீங்க சொல்லுங்க. Oh brother, you must fast and pray. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். My question is how long? எவ்வளவு நாட்கள்? 40 days? 40 நாள்? 41 days? 41 நாள்? No, you must fast and read your Bible. இல்ல அப்படி இல்ல, நீ உபவாசித்து உன் வேதத்தை வாசிக்கணும். No problem about reading the Bible. வேதம் வாசிக்கிறது குறித்து பிரச்சனை இல்லை. How many chapters? எத்தனை அதிகாரங்கள்? See, if Paul didn't tell us the way to freedom, பவுலானவர் விடுதலையா வாழ்வதற்கான வழி சொல்லவில்லை என்று சொன்னால், we can go and catch his throat. அவருடைய தொண்டையை பிடிக்கலாம். Because he didn't say fast 40 days. ஏனென்றால் அவர் சொல்லல நீ 40 நாள் உபவாசி என்று. He didn't say pray so many hours a day. இத்தனை மணிக்கணக்கான நேரங்கள் நீ ஜெபிக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லவில்லை. He said something so simple. அவர் மிகவும் சாதாரண ஒன்று காரியம். Walk in the spirit. ஆவிக்குள்ளாக நடங்க. And you shall not fulfill the lust of the flesh. நீங்கள் இச்சைக்கு நீங்கள் ஆளாக மாட்டீங்க. He said walk by grace. கிருபையினால் நடங்க. Look at Jesus. இயேசுவை பாருங்க. The author and the finisher of my faith. அவர் துவக்கமும் ஆரம்பமும் முடிவாக இருக்கிற விசுவாசத்தின். If you want to fast, please go ahead. நீங்கள் உபவாசிக்க விரும்பினா செய்யுங்க. It's good. அது நல்லது. But that's not going to get you points in heaven. ஆனால் உங்களுக்கு அது உங்களுடைய மதிப்பெண்களை பரலோகத்தில் கூட்ட போறது இல்ல. It's going to align you to be able to receive what God has got for you. ஆண்டவர் உங்களுக்காக எதை வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு போய் விடும். How many of you as husbands and wives fell in love and then got married? எத்தனை பேர் கணவன் மனைவிகள் நீங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டீர்கள்? It's a very bad congregation. இது ரொம்ப மோசமான ஒரு கூட்டம். All arranged marriage, is it? Arranged marriage. Anyways, praise the Lord, brother. Thank you very much. Okay, let me talk to a few honest people. நீங்க உண்மையை சொன்ன சிலரிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். Now, when you were contacting your wife to be on the phone, நீங்கள் திருமணமாக போகிற உங்க மனைவியோட கூட போனிலே பேசும்போது, and you know the time came for lunch time. இப்போ சாப்பிடுற நேரம் வந்துச்சு. But you're talking. ஆனா பேசி கொண்டிருக்கீங்க. Tea time. டீ குடிக்கிற நேரம் வந்தது. You're still talking. ஆனா இன்னும் பேசி கொண்டிருக்கீங்க. Now you tell me. இப்போ நீங்க சொல்லுங்க. Was there a commandment in the Bible, thou shalt speak to thy wife to be for 7-8 hours? நீங்க வந்துட்டு பைபிள் ஒரு கட்டளையா இருக்கிறதா நீங்க கட்டிக்க போறவங்க கிட்ட இத்தனை நேரம் பேச வேண்டும் என்று? No. இல்லை. Why did you skip your breakfast and lunch and dinner? ஏன் காலையிலயும் மத்தியானம் இரவும் சாப்பிடாம இருக்கீங்க? Tell me why. Because you love this person. ஏனென்றால் நீங்கள் அந்த நபரை அவ்வளவாய் நேசிக்கிறீங்க. Because you want to spend time with this person. ஏனென்றால் அந்த ஆளோட கூட நேரத்தை செலவழிக்க விரும்புறீங்க. Fasting means I love the Lord so much, no time for food. உபவாசம் என்று சொன்னால் நான் கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், சாப்பாட நேரம் இல்ல. I have no time. I just want to love the Lord. நான் தேவனை நேசிக்க விரும்புகிறேன். You understand that? புரிந்து கொள்கிறீர்களா? That's love for the Lord. அதுதான் தேவன் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பா இருக்கிறது. That's fasting. அதுதான் உபவாசம். It is not I must fast and you're looking at your time and saying 12 o'clock I have to break my fast. அதுக்கு அர்த்தம் அல்ல நான் உபவாசிக்க வேண்டும் 12 மணி ஆயிடுச்சு சாப்பிடணும் அல்ல. Don't fast.
உபவாசிக்காதீங்க. The Bible says ask and you shall receive. வேதம் சொல்கிறது கேளுங்கள் கொடுக்கப்படும். It doesn't say fast and you shall receive. வேதம் சொல்ல உபவாசித்தால் கொடுக்கப்படும் என்று. You want to fast, go ahead and fast. ஒருவேளை உபவாசிக்க விரும்பினா செய்யுங்க. But not because you're a great person in the kingdom of God. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நான் பெரிய ஆளா இருக்கேன் ஆகையால அல்ல. It's because I love to be with this person. அவருடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்புகிறேன். Lunch is not very important. எனக்கு சாப்பாடானது முக்கியமல்ல. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Very quickly a couple of things. மிக சிறப்பான காரியங்கள். The Old Testament பழைய உடன்படிக்கையிலே ends with the word curse. சாபம் என்று முடிகிறது. If you read the book of Malachi, the last chapter, last verse, மலக்கியா வாசிக்கும் போது it says curse. சாபம் என்று சொல்கிறது. That means everything up to that point ஒரு கட்டத்து வரைக்கும் is to do with emphasizing the curse if you don't keep what is written in it. நியாயப்பிரமாணங்களிலே வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த சாபம் வருகிறது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Listen to me very carefully. கவனமாய் கேளுங்கள். Everything in the old covenant under the law நியாயப்பிரமாணத்தின் கீழ் பழைய உடன்படிக்கையிலே will say something like this. இப்படியாக சொல்லும். If you hearken to the voice of the Lord your God நீ இந்த கர்த்தராகிய தேவனுடைய சத்தத்தை கேட்பாய் என்றால் and do that which is pleasing in his sight, அவருடைய சமூகத்தில் எது பிரியமானதோ அதை செய்வாய் and என்றால், if you keep to his laws and his statutes, அவருடைய நியாயப்பிரமாணங்களை அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்வாய் என்றால், then these blessings will come upon you. அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுக்கப்படும். What is it? என்னது? If you do all, இதெல்லாம் நீ செய்வாய் என்றால், can you keep all? எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? If you think I want to keep the law, brother, 10 commandments is mine, 10 கட்டளை எந்த பிரதர் நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள் the என்றால், Bible says all. வேதம் சொல்கிறது எல்லாம். Can you just please put James chapter 2 and verse 10 on the screen, please? வேதத்தில் If இருக்கிறது, you break one, ஒன்றை நீ மீறினாலும் you're guilty of all. நீ எல்லாவற்றை குறித்தும் நீ குற்றமுள்ளவனாய் இருக்கிறாய். You're an adulterer, நீ ஒரு விபச்சாரக்காரன், fornicator, நீ வேசித்தனம் பண்ணுகிறாய், homosexual, நீ ஒரு okay, murderer, நீ கொலை செய்கிறாய், liar. பொய் சொல்லுகிறாய். Brother, you're saying stop all this church, brother, church, you can't talk. பிரதர் இதெல்லாம் பேசாதீங்க, இது சபை என்று I சொல்கிறீர்கள். didn't do all those things. அதெல்லாம் நான் செய்யல. But if you keep the law ஆனால் நீ நியாயப்பிரமாணத்தை and you வைத்துக் கொள்வாய் என்றால், slip in one, ஒன்றிலே நீ தவறினால் you're guilty of all. எல்லாவற்றை குறித்தும் நீ குற்றமுள்ளவனாய் இருக்கிறாய். Thank you, sir. I'm not going to be under that. நன்றி, எனக்கு நான் அதில் இருக்க விரும்பல. I want to be the side of Jesus. நான் இயேசுவின் பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன். Hallelujah. Amen. Grace came through Jesus Christ. கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. You see that baby Jesus? அந்த குழந்தை இயேசுவை பார்க்கிறீங்களா? It's grace. அது கிருபை. And every time grace opened its mouth, எப்பொழுதெல்லாம் இந்த கிருபை வாயை திறந்ததோ, it was gracious. அது கிருபை நிறைந்ததா இருந்தது. As I was saying, நான் சொன்னது வண்ணமாக, old covenants ends with the word curse. பழைய உடன்படிக்கை சாபத்தோடு முடிகிறது. The new covenant, புதிய the உடன்படிக்கையானது, last word, கடைசி வசனம் ends with the blessing. அது ஆசீர்வாதத்தோடு முடிகிறது. That's a simple, whatever Pastor Ramesh said, I finished in 2 lines. ரெண்டு வரிகளே பாஸ்டர் ரமேஷ் சொன்னதை நான் சொல்லுகிறேன். Old Testament ends with the curse. பழைய உடன்படிக்கை சாபத்தோடு முடிகிறது. New Testament ends with the blessing. புதிய ஏற்பாடு ஆசீர்வாதத்தோடு முடிகிறது. I want to be under the blessing. நான் ஆசீர்வாதத்தின் கீழ இருக்க I விரும்புகிறேன். do not know about you. உங்களை குறித்து எனக்கு தெரியாது. Do you want to be a blessing? நீங்க ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? Hallelujah. Hallelujah. The Lord told Abraham, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், who was living much before the law, அவன் கற்பனைகளுக்கு முன்பதாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான், I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will make your name great. உன்னுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். The Lord only said, தேவன் மாத்திரம் சொன்னார், we'll enter into a covenant with one another. உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம். We will shake our hands. நம்முடைய கரங்களை நாம் அசைப்போம். We'll become business partners. நாம் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆவோம். We'll shake the world together. இந்த தேசத்தை நாம் அசைக்க போகிறோம். What you have to do, நீ என்ன செய்ய வேண்டும்? just do what I'm saying, do. நான் என்ன சொல்கிறேனோ அதை மாத்திரம் நீ செய். Simple as that. அதுதான் சாதாரணமான I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will make your name great. உன்னுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். I will exalt you. நான் உன்னை உயர்த்துவேன். The pressure is on who? அது யார் மேலே இருக்கிறது? The pressure is on who? யார் மேலே அந்த தாக்குதல் இருக்கிறது? On God. அது தேவன் மேலே Can இருக்கிறது. you say God, everybody? Pressure on God தேவன் மேலே இருக்கிறது. and not what I do. நான் என்ன செய்கிறேன் அல்ல. Exodus 19. Let's not go there. Exodus chapter 19. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம். The people of Israel saw God with a mighty hand delivering them from Egypt. பலத்த கரத்தோடு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருகிறதை அவர்கள் பார்த்தார்கள். And they said, we are very smart, Lord, we can take care of ourselves. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு நன்றாகவே தெரியும், எங்களை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று The சொன்னார்கள். Lord says, I'm so sorry, you cannot take care of yourself. கர்த்தர் சொன்னார், உங்களால முடியாது என்று சொல்கிறார். I must take care of you. நான் தான் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். I will be like your mother. நான் உங்களுடைய தாயை போல I இருக்கிறேன். will be like your father. உங்கள் தகப்பன் போல இருக்கிறேன். They said, no, whatever you say, I can do. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, நீ என்ன சொல்கிறீர்களோ அதை நாங்கள் செய்கிறோம் என்றார்கள். And then the Lord said, அப்பொழுது கர்த்தர் சொன்னார், are you sure? உண்மையாகவே முடியுமா?
Are you sure? உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதா? They said, yes, we can. எங்களால முடியும். Okay, you're going to see another side of me. என்னுடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. To show you my truth and holiness. என்னுடைய பரிசுத்தத்தையும் என்னுடைய சத்தியத்தை பார்க்கும்படி இன்னொரு பக்கத்தை பார்ப்பீர்கள். And the Lord gave them the 10 commandments. அவர்களுக்கு 10 கட்டளை கர்த்தர் கொடுத்தார். You know Abraham? ஆபிரகாம் தெரியுமா? Was under the law, was under grace before the law. நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்பதாக ஆபிரகாம் கிருபையின் கீழ் இருந்தார். This person was blessed in spite of him saying things he shouldn't have said. அவன் சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் ஆபிரகாம் சொன்ன போதும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். He told somebody that this is not my wife, this is my sister. அவன் யாரிடத்துல சொன்னான், இது என்னுடைய மனைவி அல்ல, என்னுடைய சகோதரி என்று சொல்லி. Okay, if that happened in 20th century, அது 20ஆம் இந்த நூற்றாண்டில் நடக்கும் என்று சொன்னால், Pharaoh need not kill Abraham. ஃபாரோ ஆபிரகாமை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. The wife will kill Abraham. அந்த மனைவியானவள் ஆபிரகாமை கொன்று போட்டு விடுவாள். You understand that? புரிகிறது. Okay, so what happened? In spite of these lies, இந்த பொய்யெல்லாம் சொல்லி இருந்தாலும் the Lord blessed him. அவனை கர்த்தர் He ஆசீர்வதித்தார். went with silver and gold. அவன் பொன்னோடும் வெள்ளியோடும் சென்றான். Why? ஏன்? He was under the covenant. அவன் ஒரு ஒப்பந்தத்தோடு இருந்தான். Can you say covenant? ஒரு உடன்படிக்கை. Hallelujah. Even now, இப்பொழுதும் what we have is a covenant with our heavenly Father, நம்முடைய righteous because of the blood of his son. இயேசு கிறிஸ்துவின் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் தேவன் என்னை நீதிப்படுத்தியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறது நிமித்தமே. Okay, you people are very serious at me again. மீண்டுமாக என்னை பார்த்து முறைக்கிறீங்க. Okay. How many righteous people are there in this house? இந்த வீட்டிலே எத்தனை நீதிமான்கள் இருக்கிறீர்கள்? Amen. Some of you are not lifting up your hand. சிலர்கள் கரங்களை உயர்த்தவில்லை. The Bible says, வேதம் சொல்கிறது, he who knew no sin பாவத்தை அறியாதவர் became sin, அவர் பாவமானார், so that by his sinfulness அவருடைய பாவத்தின் நிமித்தம் we become righteous. நாம் நீதிமான்கள் ஆகும்படி. There was an exchange on the cross. அந்த சிலுவையிலே ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. He took our unrighteousness அவர் நம்முடைய அநீதியை ஏற்றுக்கொண்டார், and gave us his righteousness. அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். So when I say I'm righteous, நான் நீதி என்று சொல்லும்போது I am righteous. நான் நீதிமானாகவே இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Some righteous person say hallelujah. நீதிமான்கள் ஹalleluya சொல்லுங்க. Not because of what I do, நான் செய்கிறதின் மூலமாய் அல்ல, because I believe what he said. அவர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே there are two stories ரெண்டு கதைகள் இருக்கிறது which emphasizes this truth. இந்த சத்தியத்தை குறித்து அது பேசுகிறது. There was a woman caught in adultery. ஒரு ஸ்திரீயானவள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டாள். And just for your information, உங்களுடைய யோசனைக்காக, there was no CCTV cameras those days. அந்த நாட்களிலே சிசிடிவி கேமரா ஒன்றும் இல்லை. But there was a CCTV eyes. ஆனால் சிசிடிவி கண்கள் இருந்தது. One fellow was hiding under the bed. ஒருத்தன் கட்டிலின் கீழ் அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். Because when they said we caught this woman, அவர்கள் இந்த பெண்ணை பிடித்தோம் என்று சொல்லும்போது, he said in the very act. அந்த செயலிலே அவளை பிடித்தார்கள். My question, என்னுடைய கேள்வி, what are you doing under the bed? அந்த கட்டிலின் கீழே நீ என்ன செய்து Okay, கொண்டிருக்கிறாய்? let's leave that alone. அதை விட்டுறலாம். What are you doing under the bed, brother? பிரதர், நீங்க கட்டில் கீழே என்ன செய்றீங்க? And watching. பார்த்து கொண்டிருக்கிறேன். What are you doing there? நான் என்ன செய்கிறாய்? He says, I saw the woman in the very act. அவங்க செயல்படும் போதே நான் பார்த்தேன். And the second thing I want to submit to you, இரண்டாவது காரியம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், that adultery cannot be committed by yourself. விபச்சாரமானது சுயமாக செய்து கொள்ள முடியாது. Agree? தன்னாகவே செய்து கொள்ள முடியாது. Okay? He has to have a male. இன்னொருத்தர் இருக்கணும். Where is he? அவர் எங்கே? Let's not talk about that. அதை குறித்தும் பேச வேண்டாம். Let's talk something serious. எச்சரிக்கை மிகவும் சீரியஸான. Threw this lady at the feet of Jesus. அந்த ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தண்டை போடுகிறார்கள். Said, Master, tell us what we should do. அவர்கள் சொல்றார்கள், எஜமானனே, இவளை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? You know the story. உங்களுக்கு கதை நன்றாக தெரியும். All of them had to leave their stones and go home. எல்லாரும் அவர்களை கல்களை அங்க போட்டுவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டியதா இருந்தது. The chief pastor said, "Oh, I have an appointment, prayer appointment." தலைமை போதகர் சொன்னார், எனக்கு ஜெபத்திலே ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருக்கிறது, நான் செல்லுகிறேன். And the junior pastor said, "Excuse me, my wife has got stomach problem." சின்னவர் சொன்னார், எனக்கு என்னுடைய மனைவிக்கு வயித்து வலி, நான் போகிறேன். Everybody ran away. எல்லாரும் ஓடி போய்ட்டாங்க. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? He said something so beautiful. மிகவும் அழகாக ஒன்றை சொன்னார். He did not say. Now the problem is this. We people think grace means license to sin. பிரச்சனை என்னவென்று சொன்னால், கிருபை என்றால் பாவம் செய்வதற்கான ஒரு லைசென்ஸ் என்று நினைத்துக் கொள்கிறோம். No, I am not in this business of issuing license to you. இந்த தொழில நான் இல்ல. I am not a license for sin office, RP office, no.
No, I'm not that. Okay. நான் பாவத்திற்கு லைசென்ஸ் கொடுக்கிற ஒரு ஆபீசர் கிடையாது. You sinned yourself. நீங்க பாவம் நீங்களா செய்றீங்க. This woman was caught in adultery. அவங்க விபச்சாரம் செய்யும்போது பிடிக்கப்பட்டாங்க. And Jesus said these wonderful words. இயேசு அழகாக சொன்னார். Go. போ. Hallelujah. Nice word. Go. போ. You're free. நீ விடுதலையாக்கப்பட்டிருக்காய். But sin no more. ஆனால் பாவம் செய்யாதே. Grace does not mean license to sin. கிரேஸ் என்பது கிருபை என்பது பாவம் செய்யறதுக்கு உங்களுக்கு லைசென்ஸ் கிடையாது. It's because we are filled with the grace. கிருபையினால் நிறைந்திருக்கிறபடியால் We don't have the compulsion to sin. பாவம் செய்ய நமக்கு ஏவுதலை இல்லை. Somebody say praise the Lord. Amen. Somebody say hallelujah. Hallelujah. When we preach grace, நாம் கிருபை குறித்து பிரசங்கிக்கும்போது I'm not saying do anything you want and Jesus will forgive you. I'm not saying that. நீ என்ன இயேசு உன்னை மன்னிப்பார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. I'm saying you cannot sin. நீ பாவம் செய்ய முடியாது என்று சொல்கிறேன். Amen. My wife and I got married. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் திருமணம் நடந்தது. Many years ago. அநேக வருஷங்களுக்கு முன்பதாக. In a Marthoma church. ஒரு மார்த்தமா சபையிலே. And whatever they said I could not understand. அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரியல. That's why when she says you're sure you made your covenant with me? என்னோட கூட நீ உடன்படிக்கை செய்திருக்கிறன்னு குறித்து நிச்சயம் இருக்குதா? I didn't make any covenant with you. நான் எதை செய்யலன்னு சொன்னேன். I didn't even know what was happening. அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. Somebody brought the ring. யாரோ ஒருத்தர் மோதிரத்தை கொண்டு வந்தார்கள். So I said thank you so much. நான் நன்றி என்று சொன்னேன். And the pastor put the ring for her. அந்த போதகருடைய விரல்களில மோதிரத்தை போட்டார்கள். So I'm not responsible. ஆகையால எனக்கு அந்த This is terrible. இது ரொம்ப பயங்கரமானது. So we got married. எங்களுக்கு திருமணம் நடந்தது. And just imagine this. இத நீங்க யோசிச்சு பாருங்க. Okay. I asked her, do you love me? என்ன நேசிக்கிறியான்னு கேட்டேன். She says I love you with all my heart, soul, strength. அவங்க சொன்னாங்க நான் என்னுடைய முழு இதயத்தோட உங்களை நேசிக்கிறேன். Liver, kidney, lungs. I love you with everything. நான் நேசிக்கிறேன். Okay. And you know what I say? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? Hallelujah. அவங்க ஹalleluyaன்னு கத்துனாங்களாம். கத்திட்டு now I can go commit adultery. இப்போ நான் போய் விபச்சாரம் செய்யலாம். Why? Because she loves me. ஏன்னா அவன் என்ன நேசிக்கிறான். Now this is the problem that we think. இதுதான் நாம் யோசிக்கிறோம். Somebody says I love you. சிலர் சொல்றாங்க யாரோ ஒரு சொல்றாங்க நான் நேசிக்கிறேன். Then can I go commit adultery? அப்ப நான் போய் விபச்சாரம் செய்யட்டுமா? Can I do this drinking business? இதை செய்யலாமா? Hey, because this person loves you, இவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறபடியால் you cannot sin. என்னால பாவம் செய்ய முடியாது. Because love is so strong. ஏனென்றால் அன்பானது மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது. For God so loved the world. அவர் எவ்வளவா இந்த உலகத்தை நேசித்தார். That he gave his only begotten son. ஒரே பேரான குமாரனை That கொடுத்தார். whosoever believes on அவரை him விசுவாசிக்கிறவன் எவனோ should not perish but have eternal அவன் life. அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள When you வேண்டும். see love on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே அந்த அன்பை when பார்க்கும்போது you truly experience this love, இந்த அன்பை அனுபவிக்கும்போது you will not want to go and sin no more. நீ பாவம் செய்ய விரும்ப மாட்டாய். But you will be attracted towards his love. அந்த அன்புக்கு நேராக நீ ஈர்க்கப்படுவாய். This is grace. அதுதான் கிருபையா இருக்கு. You understand that? அது புரிந்து No கொள்கிறீர்களா? license to sin. அது பாவம் செய்கிறதுக்கான உங்களுக்கு லைசென்ஸ் I am கிடையாது. saying if any man is in Christ, he is a new creation. நான் சொல்லுகிறேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்று சொன்னால் அவன் ஒரு புதிய சிருஷ்டி. That nature to sin is no more there. அந்த பாவம் செய்கிற சுபாவமானது அவனுக்குள்ள இல்லை. That's why the Bible says, ஆகையால் தான் வேதம் சொல்கிறது Romans chapter 12 verse 1 and 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே renew your mind. உங்கள் சிந்தையை புதிதாக்குங்கள். Every time you see the word every time you see the word renew, right? re என்ற பதத்தை பார்க்கும் போதெல்லாம் it means go back to the original. நீங்கள் உண்மையானதற்கு செல்லுங்கள். If you have a cassette tape, those days cassette tape, அந்த நாட்களிலே அந்த கேசட் இருக்கும், அது இருக்கும் என்றால் rewind. rewind ன்னு ஒரு That பட்டன் means இருக்கு. bring it back to the first place. முதலாவது இடத்திற்கு செல்வது. So the Bible says renew your mind. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய மனதை புதிதாக்கு. About what? எதை குறித்து? About knowing that you are righteous in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ நீதிமானாய் இருக்கிறாய் என்றை குறித்து நீ உன் மனதை புதிதாக்கு. Take you back to the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திற்கு உன்னை எடுத்துக்கொண்டு செல். Where man heard the voice of God. எங்க மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டான். And fellowshiped with him. அவரோட கூட ஐக்கியம் கொண்டிருந்தான். This is the relationship Jesus wants us to have with him now. இந்த நாட்களிலே இந்த உறவை தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. I'm preaching very good. You're not even clapping nowadays. நான் எவ்வளவு நல்லா பிரசங்கிக்கிறேன், நீங்க கையில தட்ட மாட்டீங்க. Hallelujah. Hallelujah. Give me one more verse. இன்னொரு வசனத்தை சொல்லுங்க. Ephesians chapter 1 and verse 7. எபேசியர் 1:7 வசனம். I told you I'll tell you the second incident in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். The prodigal son. அந்த கெட்ட குமாரன். What did he do? அவன் என்ன செய்தான்? He deserved to be stoned.
அவனை கல்லெறிந்து அடிக்க வேண்டிய தகுதி உள்ளவனா இருந்தான். Okay, all lift your hands up please everybody. உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Say thank God. நன்றி. I am not living under the Old Testament. நான் பழைய ஏற்பாட்டிலே இல்லை, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Please put your hands down. கைகளை கீழே போடுங்க. Why I said that? ஏன் சொன்னேன்? None of us will be alive. நம்ம யாரும் உயிரோட இருக்க முடியாது. Because under the Old Testament, the Old Covenant, ஏனென்றால் பழைய உடன்படிக்கையின் கீழ் if you rebel against your parents, உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக நீ செயல்படுவாய் என்றால் you must be stoned to death. உன்னை கல்லெறிந்து சாகடிப்பார்கள். That's why I said none of us will be here. அதனால தான் சொன்ன நம்ம யாரும் இங்க இருக்க முடியாது. But this person, ஆனால் இந்த நபரோ, he took everything he had, அவனுக்கு இருந்தது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான், and spent everything he had. எல்லாவற்றையும் செலவும் செய்து விட்டான். And under the Jewish custom, யூதர்களுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் he should be stoned to death. அவன் கல்லெறித்து அவனை சாகடிக்க வேண்டும். Did he die? அவன் செத்தானா? No. இல்ல. Why? ஏன்? He capitalized on the grace. அவன் கிருபையின் மீது அவன் வைத்திருந்தான். Capitalized on the love of his father. அவருடைய தகப்பனுடைய அன்பை அவன் சார்ந்திருந்தான். The father came running to the son. அந்த தகப்பன் அந்த பிள்ளையை நோக்கி ஓடி வருகிறார். Kissed him, embraced him. அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறார். What is the picture here? இங்க என்ன ஒரு காரியம் நடக்கிறது? The picture is about our heavenly Father running to you through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பரலோக பிதா நம்மை நோக்கி ஓடுகிறதை காண்பிக்கிறது. Law says kill the son. நியாயப்பிரமாணம் அவனை கொலை செய் என்று சொல்கிறது. Grace says I've been killed so he must be free. கிருபை சொல்கிறது நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன் அவன் விடுதலையா இருக்கிறான். I've taken everything on the cross. சிலுவையிலே எல்லாவற்றையும் நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். Every sin, every sickness. ஒரு பாவமும் எல்லா வியாதியும் நான் எடுத்துக் Oh, I want to say thank you to that Roman soldier who lifted up the cross. அந்த சிலுவையை ஏற்றின அந்த ரோம யூதருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். Because the Bible says வேதம் சொல்கிறது, if I am lifted up, இன்றைக்கு நான் உயர்த்தப்பட்டால், if I am lifted up, நான் உயர்த்தப்படும்போது not just nailed on the ground, no, அந்த கீழே படுக்க வைத்திருக்கிறதல்ல, it is lifted up. அந்த சிலுவையானது உயர்த்தப்படுகிறது. When he was lifted up, அவர் உயர்த்தப்பட்ட அந்த நேரத்திலே like a magnet he attracted every sin and every sickness. ஒவ்வொரு பாவத்தையும் எல்லா வியாதியும் ஒரு மேக்னெட் போல அவர் எடுத்துக்கொண்டார். So when people see him, ஜனங்கள் அவரை பார்த்தால், he was an embodiment of sin, அவர் பாவம் நிறைந்தவராய் இருந்தார், embodiment of sickness. வியாதி நிறைந்தவராய் இருந்தார். And the Bible says, வேதம் சொல்கிறது, just as Jesus was lifted up, அவர் உயர்த்தப்பட்ட அந்த நேரத்திலே, the Bible says a serpent was lifted up in the book of Numbers. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பாம் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது. When people saw the snake, ஜனங்கள் அதை பார்த்தபோது they were healed. அவர்கள் சுகம் அடைந்தார்கள். What should you do to be healed? நீங்க சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன What செய்ய should வேண்டும்? you do to live? நீ வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? Not go on a 40-day fast, 40 நாள் உபவாசம் தேவையில்லை. because you'll be 40 days dead. 40 நாள் நீ செத்து போயிருப்பாய். But you look at the cross of Calvary, சிலுவை கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது just look, பாரு, healing comes. சுகம் வருகிறது. Hallelujah. Hallelujah. What did you do to get your resurrection? உன்னுடைய உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்தாய்? From your dead life to the new life, உன் மரித்த ஜீவியத்திலிருந்து ஒரு வாழ்வான ஜீவியம். you said, I confess with my mouth, Lord என்னுடைய வாயினால் Jesus. அறிக்கை செய்கிறேன் தேவனே. Grace. கிருபை. Not doing, செய்கிறதல்ல, receiving. பெற்றுக்கொள்கிறது. Let me quickly run through because of time's sake. Ephesians 1 and verse 7. எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். It says, in him we have redemption through his blood. அவருக்குள்ளாக நமக்கு மீட்பு இருக்கிறது. The forgiveness of sins. பாவத்தின் மன்னிப்பு. In what? எதிலே? According to the riches of his grace. அவருடைய கிருபை, ஐஸ்வரியமுள்ள கிருபை நிமித்தம். Come on people. I wish that you get a little more excited. We are talking about something which is so amazing. மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாம் I பேசிக்கொண்டிருக்கிறோம். always wondered how the Lord could love me. எப்படி என்னை கர்த்தர் நேசிக்கிறார் என்று நான் I don't know whether யோசிக்கிறேன். you thought about that yourself. நீங்களும் அதை யோசித்திருப்பீர்கள். But in and through all these things, இந்த எல்லாவற்றின் சூழ்நிலைகளை மத்தியிலும் he loved me. அவர் என்னை நேசித்தார். If you see the book of Hebrews 11 chapter, don't go there. Hebrews 11, the chapter of faith. எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறது. You'll never read in that chapter, அந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்க மாட்டீங்க, Abraham, you lied twice. ஆபிரகாமே நீ 2 முறை பொய் சொன்னாய் என்று அங்க எழுத இல்லை. You did a terrible sin by listening to your wife and going into Hagar. ஆகாரோடு கூட நீ உறவு கொண்டு நீ பெரிய தவறை செய்தார் என்று சொல்லவில்லை. The Bible says Abraham was a man of faith. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசத்தின் ஒரு மனிதன். Grace can overlook all that you have done and see the good in you. கிருபையானது நாம் செய்கிற எல்லா தவறையும் Hallelujah. அது பார்க்காமல் நன்மையானதை நமக்குள்ளாய் பார்க்கிறது. That's why I love Jesus. ஆகையால் தான் நான் இயேசுவை நேசிக்கிறேன். That's why I want to serve him with all my life. ஆகையால் தான் என்னுடைய முழு வாழ்க்கையோட அவருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். That's the only response to his grace. அவருடைய கிருபைக்கு நாம் கொடுக்கிற பதில் அது ஒன்றுதானே. Hallelujah. Hallelujah. According with the riches of God's grace. அவர் கிருபையின் ஐஸ்வரியத்தின் நிமித்தம். One more verse please. இன்னொரு வசனம். I'm sorry, the next verse again, Ephesians chapter 1 verse 7.
the next verse. I'm sorry, Ephesians chapter 2 verse 7, the next chapter. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். We talked about the riches of his grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை குறித்து பேசினோம். Now it says the incomparable riches of his grace. அது ஒப்பிட்டு பார்க்காத ஒரு கிருபை. That's why grace is grace. ஆகையால் தான் அது கிருபையா இருக்கிறது. If you add something to grace, நீங்கள் கிருபையோடு ஏதாவது ஒன்றை சேர்ப்பீர்கள் என்று சொன்னால் it becomes works. அது செயலாய் மாறுகிறது. Very quickly, one more verse. இன்னொரு வசனம். The book of Romans, please. ரோமர். Let's run there very quickly. ரோமரின் புத்தகம். That my time is running out. Romans chapter 1. I'm sorry, Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரம். Verse 2. 4:2 ரோமர் 4:2. For if Abraham was justified by works, he has something to boast about, but not before God. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. If Abraham said, look at the great faith of me, ஆபிரகாம் ஒருவேளை என்னுடைய விசுவாசத்தை பாருங்கள் என்று சொல்வான் என்றால், it is not going to stand before God. அது தேவனுக்கு முன்பாக அது நிற்க போகிறது இல்லை. Because that's not accounted as righteousness. அது நீதி என்று எண்ணப்படவில்லை. But ஆனால் in verse 4 it says, 4ஆம் வசனத்திலே சொல்கிறது, but to him who works, கிரியை செய்கிறவனுக்கு the wages are not counted as grace but as debt. வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். Okay, this work is not talking about your IBM Wipro work. இது உங்களுடைய IBM விப்ரோல வேலை செய்கிற வேலை குறித்து அல்ல. Okay, don't stop working because you heard me this morning. இன்றைக்கு நான் பிரசங்கத்தின்படியால் வேலையை விட்டு விடாதீங்க. This is talking about your attempt to please God. நீங்க அவரை பிரியப்படுத்த செய்கிற அந்த பிரயாசங்கள். Praying is good. ஜெபிக்கிறது நல்லது. But if you pray to say, Lord, I've been praying for 1 hour every day, please note I'm a good prayer man. Look at this fellow, dirty fellow, he doesn't pray. நீங்க ஒருவேளை கர்த்தரிடத்துல இப்ப ஆண்டவரே நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படினு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அவனை பாருங்க, அவன் சரியில்லை, நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கன்னு அர்த்தம். Works. செயல்கள். When you give, நீ கொடுக்கும்போது, and say, Lord, you know what, look at this. ஆண்டவரே இத பாருங்க, I'm giving. நான் கொடுக்கிறேன். Works. அதுவும் செயலா தான் இருக்குது. And when you sit in the church, சபையில உட்காரும்போது, and say, I'm a nice guy. நான் ஒரு நல்ல ஆளு. Works. கிரியை. The Bible says, வேதம் சொல்கிறது, in verse 5, 5ஆம் வசனத்திலே, but to him who does not work, ஒருவன் கிரியை செய்யாமல் but believes on him, hallelujah, ஆனால் அவரை விசுவாசிக்கும்போது, believes on him, அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவனாக who இருந்தால், justifies the ungodly, அவன் who justifies the ungodly, the same verse, it's verse 5, Sister Mercy. Which verse? Verse 5, Romans 4. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியாய் நீதிமான ஆக்கு குறி. I can't read that. Okay. Hallelujah. Hallelujah. What am I doing? நான் என்ன செய்கிறேன்? I'm believing this wonderful God. நான் இந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன். Who says, excuse me, you don't have to pay. அவர் சொல்லுகிறார், நீ செலுத்த வேண்டியதல்ல. Because I paid on the cross. ஏனென்றால் நான் சிலுவையிலே எல்லாமே முடித்து விட்டேன். So just believe I paid for you on the cross. நான் அதை செய்தேன் என்று நீ நம்பினால் போதும். If you believe, நீ விசுவாசித்தால், you are righteous. நீ நீதிமானாக்கப்படுகிறாய். Hallelujah. Hallelujah. Shouldn't I do something? நான் ஏதாவது செய்ய கூடாதா? Shouldn't I fast 41 days? நான் உபவாசம் செய்ய கூடாதா? No. இல்ல. Believe. நம்பு. This belief இந்த நம்பிக்கை is counted அது என்ன எண்ணப்படுகிறது என்றால் as righteousness. அது நீதி என்று எண்ணப்படுகிறது. What is righteousness? நீதி என்றால் என்ன? Right standing before God. சரியாக கர்த்தரிடத்திலே நிற்பது. You won't beat your chest and say, Lord, I'm a sinner, I'm a worm, I'm a puru. நீங்க போய் உங்களை அடித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு புழுவா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டியதல்ல. Why? ஏன்? Jesus has given you his righteousness. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Therefore you can go up to your prayer hall ஜெபாரைக்கு நீ செல்லலாம் and say, hello daddy. ஹலோ டாடி என்று சொல்லலாம். Amen. Good morning daddy. Good morning daddy என்று சொல்லலாம். I'm fine today. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். We don't have to become King James English people. KJV பைபிளாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Thou was saidest, doest, what is? No need. You can simply be a normal person. ஒரு சாதாரண மனுஷனாக அவரோட கூட நாம் உறவாடலாம். Because grace has made a way. ஏனென்றால் கிருபையானது நமக்கு வழியை உண்டு பண்ணி இருக்கிறது. Through faith. விசுவாசத்தின் மூலமாய். To the throne of God. அவருடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு. The Lord says, come into the throne of grace. கிருபையின் சிங்காசனத்தின் அண்டை நீ வா என்று கர்த்தருடைய வார்த்தை. It's called the throne of grace. அது கிருபையின் சிங்காசனம் என்று எண்ணப்படுகிறது. That you may obtain mercy. அங்க நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். In time of need.
தேவையா இருக்கும்போது இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய். So I come boldly. நான் மிகவும் தைரியமாக வருகிறேன். Because it's not because of me. அது என்னை குறித்ததல்ல. It's because of Jesus. அது இயேசுவை சார்ந்ததா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. This is what grace can do for you. இதுதான் கிருபை உங்களுக்கு செய்கிறதா இருக்கிறது. Can we just stand to our feet, please? நாம் எழுந்து நிற்கலாமா? Hallelujah. Hallelujah. Brother, can you please help me with the keyboard? I want you all to close your eyes. உங்கள் கண்களை நீங்கள் மூடும்போது Just for 2 minutes. 2 நிமிஷங்கள் As மாத்திரம். my time is running out. என்னோட நேரம் முடிந்து விட்டது. We want to just say thank you, Lord. நாம் கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் செலுத்தலாம். Because He is the end of the law. ஏனென்று சொன்னால் நியாய பிரமாணத்தின் முடிவு அவராய் இருக்கிறார். Can you just put that one verse, please? Romans chapter 10 and verse 4, just on the screen. ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க போடுவீர்களா? Romans the 10th chapter and the 4th verse. ரோமர் 10 4ஆம் வசனம். Christ is the end of the law. நியாய பிரமாணத்தின் முடிவு கிறிஸ்துவாய் இருக்கிறார். When you go for a movie, Tamil movie, 1960 movie, 1960 தமிழ் மூவிக்கு நீங்க போவீங்க என்றால் once the movie is over, the end. படம் முடிந்த உடனே அங்க சொல்லுகிறது முடிவு என்று சொல்லி. The law came to an end. நியாய பிரமாணம் முடிந்து விட்டது. Christ ended the law. கிறிஸ்து நியாய பிரமாணத்தை முடித்து விட்டார். In Christ you are a new creation. கிறிஸ்துவுக்குள்ளாக நீ ஒரு புதிய சிருஷ்டியாய் In இருக்கிறாய். Christ you have newness of life. கிறிஸ்துவுக்குள்ளாக உனக்கு புதிய வாழ்வு இருக்கிறது. Christ lives inside you. கிறிஸ்து உனக்குள்ளே வாழ்கிறார். You are the power of the Almighty God. நீங்கள் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வல்லமையாய் You are இருக்கிறீர்கள். the hands of the Almighty God. அவருடைய கரமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். You are the legs of the Almighty அவருடைய God. கால்களாய் நாம் இருக்கிறோம். We are children of the Almighty God. சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் Under இருக்கிறோம். the new covenant. அது புது உடன்படிக்கையில் இருக்கிறது. We have a spirit inside of us. நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. We can call him Abba, Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடும். In the old covenant, பழைய ஏற்பாடிலே a person who picked up sticks on a Sabbath day was killed. ஒரு சப்பத்து நாளிலே குச்சிகளை எடுத்த ஒரு ஆளை கொலை செய்தார்கள். But today, ஆனால் இன்றைக்கு the Lord says, "Come unto me, கர்த்தர் சொல்ற இடத்துல வாங்க, all ye that labor, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, and I will give you rest." நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Please close your eyes and lift your hands. உங்கள் கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்துங்க. Maybe you're weary of the things you are doing. நீங்கள் நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து யோசித்து பாருங்க. Maybe you are saying, "I'm doing so much. I've prayed so much. I fasted so much." நீங்க சொல்லலாம், நான் எவ்வளவு உபவாசித்தேன், ஜெபித்தேன், எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். But it's not because of that. ஆனால் அதை குறித்தது அல்ல. It's good that you fasted. It's good you pray. நீங்கள் ஜெபிக்கிறதும் உபவாசிக்கிறதும் நல்லதுதான். But the greatest thing is to believe. ஆனால் மிகவும் சிறந்த காரியம் நீங்கள் Believe நம்புவது. that He is the God of grace. அவர் கிருபை நிறைந்த தேவன் என்று நம்புங்கள். Grace has appeared to all men, says the book of Titus. டைட்டஸ்ல நாம் வாசிக்கிறோம், கிருபையானது எல்லாருக்கும் அது பிரதிபலிக்கப்பட்டது, காண்பிக்கப்பட்டது. When Jesus walked the shores of Galilee, அவர் கலிலேய கடலோரம் நடக்கும்போது, when he said, "Come, I'm going to make you fishers of men." இயேசு அவர்களை பார்த்து, வா உன்னை மீன் பிடிக்கிறவர்களா மனிதனை பிடிக்கிறவர்களா மாற்றுகிறேன் என்று சொல்லும்போது, Grace was speaking. கிருபை பேசிக் கொண்டிருந்தது. When a person touched the hem of his garment, அவருடைய வஸ்திர தொங்கலை ஒருவர் தொட்டபோது, grace flowed and healed her. அவர்களுக்குள்ளாக சுகம் கிருபையின் மூலமாய் அது வந்தது. When the centurion said, "Lord, send a word and my servant will be healed." அந்த நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னபோது, Grace functioned. கிருபை வேலை செய்தது. In every way you see Jesus moving. எல்லா வகையிலும் இயேசு செயல்படுகிறதை He பார்க்கிறோம். embraced the sinner. பாவிகளை அவர் கட்டிப்பிடித்தார். He loved the prostitutes. விபச்சாரிகளை அவர் நேசித்தார். Grace was flowing. கிருபை வழிந்து கொண்டிருந்தது. Our example of grace is our master, Jesus Christ. கிருபையின் உதாரணம் நம்முடைய எஜமான் இயேசு கிறிஸ்துதான். Lift your hands and praise him. உங்கள் கரங்களை உயர்த்தி அவரை துதியுங்கள். Look at Jesus. இயேசுவை பாருங்கள். The embodiment of love and grace. அவர் அன்பும் கிருபையும் நிறைந்தவராய் இருக்கிறார். This morning the Lord says to you, இந்த காலைவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், why do you suffer so much? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? Why do you say, "Brother, I'm working so hard, nothing seems to be happening"? நான் எவ்வளவோ வேலை செய்கிறேன், ஒன்றுமே நடக்கவில்லை என்று ஏன் I've சொல்கிறீர்கள்? been supporting this missionary for so many years, nothing is happening. இந்த ஊழியக்காரனுக்கு எத்தனை வருஷமாய் உதவி செய்கிறேன், ஒன்றுமே நடக்கல. My friend, I may say this to you very lovingly. இந்த சகோதரனே, அன்பாக இதை சொல்லுகிறேன். It is not because of what you do. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை கண்டதல்ல. It's grace and grace alone. கிருபையும்
கிருபை மாத்திரமே. Just grace alone. கிருபை மாத்திரமே. This morning empty yourself right now. இந்த நாளிலே உங்களை வெறுமைப்படுத்துங்க. Say, God, whatever I have done has got no match for your grace towards my life. ஆண்டவரே, நான் செய்தது எல்லாமே உம்முடைய கிருபைக்கு ஈடே இல்ல ஆண்டவரே. I cannot repay you for the things you did on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நீ செய்ததற்கு பதிலாக நான் என்னத்தை செய்ய முடியும்? I cannot supplement what you have done for me. நீ செய்ததற்கு ஒப்பாக நான் ஒன்றுமே செய்ய முடியாது. But one thing I can do. ஆனால் ஒன்றே நான் செய்ய முடியும். With an empty hand, ஒரு வெறுமையான ஒரு கரத்தோடு I receive your goodness in my life. உம்முடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்கிறேன். I declare I am righteous by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நான் நீதி என்று நான் சொல்லுகிறேன். I declare I have the power of God in my life. தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். I declare I can speak to you as my appa, my father, my abba. என்னுடைய அப்பாவாக என்னுடைய தகப்பனாகவும் தந்தையாகவும் உடக்கூட பேச முடியும் என்று சொல்லுகிறேன். Whatever your need may be this morning. இந்த காலை வேளையிலே Whatever your need may be. உங்களுடைய தேவை என்னவா இருந்தாலும் God is willing to touch you right now. இப்பொழுதே கர்த்தர் உங்களை தொட போகிறார். Right now. இப்பொழுதே. If anybody is sick in your body, ஒருவேளை சுக பலவீனமா இருக்கலாம். just place your hands on the area of sickness. அந்த இடத்திலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். I want to pray with you in just 1 minute. ஒரே ஒரு நிமிடம் உங்களோட கூட பேச போகிறேன். A very simple prayer. சாதாரணமான ஜெபம். Because it's the grace of God which is flowing in this place. ஏனென்றால் இந்த இடத்திலே கர்த்தருடைய கிருபையானது அசைவாடி கொண்டிருக்கிறது. There's a river of grace flowing right now. கிருபையின் நதியானது இங்க இருக்கிறது. Receive it right now. அதை பெற்றுக்கொள்ளுங்க. Receive it right now. பெற்றுக்கொள்ளுங்க இப்பொழுதே. There's somebody in this place. இந்த இடத்திலே who somebody is saying, brother, I have done something terrible. அவர் சொல்றீங்க, மிக பயங்கரமான காரியத்தை நான் I செய்திருக்கிறேன். do not know whether Jesus will forgive me. எனக்கு தெரியாது ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? The Lord says to you this morning, இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் Jesus சொல்கிறார், has shed his precious blood for you. இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி He இருக்கிறார். is willing to forgive you right now. அவர் உங்களை மன்னிக்க விரும்புகிறார். He says the same thing to you. இதைதான் உங்களிடத்திலும் சொல்கிறார். Go and sin no more. போய் நீ பாவம் செய்யாதே. Because grace will enable you to keep away from sin. ஏனென்றால் கிருபையானது பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். Right now if you're sick in your body, ஒருவேளை உங்கள் சரீரத்திலே வியாதியா இருப்பீர்கள் I want என்றால் to pray right now. நான் ஜெபிக்க போகிறேன். The power of God will heal you. கர்த்தருடைய வல்லமையானது உங்களை In சுகப்படுத்தும். the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Every sickness, ஒவ்வொரு வியாதியும் I command you to go right now. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியே போ என்று Every கட்டளையிடுகிறேன். pain, every ache, எல்லா வலியும், every ache in your body, எல்லா பலவீனமும், every organ ஒவ்வொரு அங்கமும் works to the perfection for which it was created. எந்த காரணத்திற்காக அது செய்யப்பட்டதோ அதுக்கே அது செயல்படுவதாக. Right now, இப்பொழுதே I send for the healing anointing right now. இப்பொழுதே சுகமாக்கும் அபிஷேகத்தை நான் அனுப்புகிறேன். Place your hand on your body. உங்கள் சரீரத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல பலவீனம் Speak இருக்கிறதோ to that sickness right அந்த now. வியாதியை பார்த்து பேசுங்க. Say in Jesus' name, இயேசுவின் நாமத்திலே get out from my body. உடைய சரீரத்தை விட்டு வெளியே போ. I am filled with the grace of God. தேவனுடைய கிருபையினாலே நான் நிரம்பி I am இருக்கிறேன். filled with the anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி No இருக்கிறேன். weapon formed against me shall எனக்கு எதிராக prosper. எழும்புகிற எந்த Leave right now in the name of சரீரத்தை விட்டு Jesus. வெளியே போ. Somebody lift your voice and say thank you, Jesus. உங்கள் சத்தத்தை உயர்த்தி நன்றி என்று சொல்லுங்க. I want you to tell me if what God has done for you after we go for a break. ஒருவேளை கர்த்தர் நம் பிரேக்குக்கு போயிட்டு ஆண்டவர் ஏதாவது செய்திருப்பார் என்று சொன்னால் Let us know. அதை குறித்து சொல்லுங்க. I want you all to lift your hands to God. உங்கள் கரங்களை உயர்த்துங்க. Say thank you, Jesus. நன்றி என்று சொல்லுங்க. Thank you that you became man ஆண்டவரே, நீர் ஒரு மனுஷனாய் மாறி so that I can become a son of God. நான் தேவனுடைய குமாரனாய் மாறும்படி நீர் ஒரு மனுஷனாய் மாறினதற்காக What நன்றி. best can describe this? இதை வேற என்னதான் சொல்ல முடியும்? Nothing but the grace of God. இது தேவனுடைய கிருபை மாத்திரமே. Thank you for your grace. உம்முடைய கிருபைக்காக நன்றி. Hallelujah. Amen. Please put Hallelujah. your hands together and give Jesus. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். God bless you.